ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நேற்று போட்ட கூடையில் அடிபாகம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது பாருங்கள், அடிபாகம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் வந்து பேஸ் வந்து நான் 11 லைன் போட்டிருக்கேன். 11 லைன் போட்டு முடி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம போடணும். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் லைன். முடி போட்டிருக்கிறது தான் ஃபஸ்ட் லைனு. அதுக்கு மேலே அப்பில் ஒரு 3, அப்பில் ஒரு 5 லைனுமே, டவுனில் ஒரு 5 லைனும் போட்டு மொத்தம் நான் பேஸ் வந்து 11 போட்டுட்டேன். போட்டு முடிச்சுட்டு அந்த முடியை அவுத்தரலாம். அவுத்துட்டு இப்போ பாருங்கள், கட்டோடு இருக்கிற ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறேன். ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டு பாருங்கள், அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம ஜாயின் பண்ணுறது எப்படின்ட்டு பாருங்கள். இதுதான் கட்டோடு இருக்கிற ரன்னிங் ஒயரு. இதில் வந்துட்டு நான் இந்த மாதிரி தான் சுற்றி வச்சுக்குவேன். ரோலோடு எடுத்து இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டு தேவைப்படுற அளவுக்கு ஒயர் எடுத்துகிட்டு அது முடி போட்டு வச்சிடலாம். முடி போட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு அளவாக ஒயர் விட்டுட்டு அதை கொஞ்சமாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4-5 நாட் தள்ளி விட்டு எங்கே வேணால் நம்ம ஜாயின் பண்ணலாம். இந்த கூடைக்கு நான் ஃபுல்லாக லேடர் நாட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரன்னிங் ஒயரில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து தொடங்குகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நாட் போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் நாட் போட்டுட்டு இந்த மாதிரி மேக் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் நாட்டு. இது அப்படியே ரன்னிங் ஒயர் வச்சு ஜாயின் பண்ணி போட்டுவாங்க. இது வந்து செகண்ட் நாட்டு. இது வந்து பார்ட்டு 2. நாட் போடுறதுலையே பல விதம் இருக்குது. இந்த மாதிரியும் நம்ம நாட் போடலாம். எனக்கு வந்துட்டு இதுதான் ஈஸியாக இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து இப்படி தான் போட்டுட்ருக்கேன். நான் வந்து 10 வயசுலேருந்தே நான் கூட மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போல்லாம் வந்துட்டு ஒரு கட்டு ஒயர் வந்து 2.5 ரூபா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் 5 ரூபா ஆச்சு. அதுக்கப்புறம் 7 ரூபா ஆச்சு. 7 ரூபா ஆனதும் நான் வந்துட்டு நாங்கள் கூட போடுறத விட்டுட்டு அம்மா மட்டும் போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் படிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதனால் ஃப்ரீ டைமில் இந்த 1 மந்த் லீவ் விடுவாங்க இல்லையா, மே மாதம், அந்த டைமில் மட்டும் நாங்கள் கூட போடுவோம். அப்போ பார்க்கும்போது ஒரு ரோல் ஒயர் 7 ரூபாயிலேருந்து 10 ரூபா வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் ஒரு 10th படிக்கையிலலாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மாவும் போட்டு கொடுப்பாங்க, நானும் போடுவேன். அப்போல்லாம் வந்துட்டு ஸ்கூலில் பிடி பீரியடு, தையல் கலை பீரியடு, அப்புறம் வந்துட்டு கைத்தொழில் பீரியடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் இருந்துச்சு. அதாவது 1990 நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் சத்தியமங்கலத்தில் படித்தேன் நான். அப்போ வந்துட்டு இது மாதிரி பீரியடு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி பிடி பீரியடு, தையல் கலை பீரியடு, அப்புறம் வந்து ஓவிய பீரியடு, அதுக்கப்புறம் வந்துட்டு உடற்பயிற்சி பீரியடு அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு 2 பீரியடு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ வந்துட்டு ஓவிய பீரியடு வந்து ஒரு வாரத்துக்கு ஓவியம் வரைவாங்க, ஒரு வாரத்துக்கு ஹேண்ட் கிராஃப்ட் போடுவாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு நிறையா கிராஃப்ட் ஐட்டமெல்லாம் சின்ன வயசுலேயே நிறையா நான் போடுவேன். ஜமிக்கியெல்லாம் வச்சு குடத்தில் குத்தி விட்டு அதை வந்து மாதுளம்பழமாட்ட செய்வோம். அப்புறம் கும்ப மேளம்னு சொல்லுவாங்க இல்லையா, பூர்ண கும்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, பால் வச்சு அது மேலே ஜமிக்கி வச்சு குத்தி அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஹேண்ட் கிராஃப்டெல்லாம் நிறையா பண்ணுவோம். அதெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா, அதெல்லாம் நான் பாதுகாத்து வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதெல்லாம் எங்கே கிடக்குதுன்னு தெரியல. ஆனால் வந்துட்டு அப்போ வந்து டீச்சர் வந்து ஒரு ரோல் ஒயர் வாங்கிட்டு வாங்கன்னு எல்லாம் யூனிஃபார்மாக சொல்லுவாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கலர் அவங்கவுங்க வாங்கிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு எங்களுக்கு டீச்சர் தான் இந்த மாதிரி முதல் வந்து கற்றுக் கொடுத்தது ஸ்கூலில். அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் அம்மாவை சொல்லி கொடுத்து நாங்கள் போட்டுட்ருப்போம் இல்லையா. டீச்சர் சொல்லி கொடுக்காததுக்கு முன்னாடியே நாம் தான் முந்திரி கொட்டையாச்சே. டீச்சர் சொல்லி கொடுக்காததுக்கு முன்னாடியே கடகடான்னு வெட்டி கடகடான்னு போட்டு அடிபாகமெல்லாம் போட்டு 2வது பீரியடுக்கு வரும்போது அடிபாகமெல்லாம் போட்டு மேலே போட்டுட்டு போவேன். அப்போ வந்துட்டு டீச்சர் சொல்லுவாங்க, பாரு எல்லாத்துக்கும் ஒன்றா தான் சொல்லி கொடுத்தேன், இவன் மட்டும் பாரு எப்படி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நான் சொல்லுவேன், டீச்சர் இது எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க சின்ன வயசுலேயே, நாங்கள் இந்த தொழில் தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ உனக்கு என்னெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க.
அப்போ தான் நான் முதல்ல நான் அறிஞ்சிட்டு எனக்கு நெல்லிக்காய் நாட்டு தெரியும், சிவன்கன் தெரியும், அப்புறம் வந்து இந்த சாதா நாட்டு, பிஸ்கெட் நாட்டு, இந்த மாதிரி எல்லாம் தெரியும். அப்படின்றதுக்கு சரி இனிமேல் வாரத்துக்கு உனக்கு என்ன தெரியுமோ அதை பிள்ளைகளுக்கு நீயே லீடராக இருந்து சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. குரூப் லீடராக இருந்து அந்த ஒரு பீரியட் வந்து டீச்சர் வரமாட்டாங்க, நாம் தான் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அந்த மாதிரியெல்லாம் அதெல்லாம் பழைய நினைவுகள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் ஹேண்ட் கிராஃப்ட் போட்டு 3/4 மணி நேரமாக ஒரு பீரியடு வந்துட்டு 1/2 மணி நேரமும் 3/4 மணி நேரமும் 40 நிமிஷம் நினைக்கிறேன். அது கூட மறந்து போச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா. அதுக்கப்புறம் இப்போ தான் பல கலைகள் வந்துருச்சு, கம்ப்யூட்டர் பீரியடு, அப்புறம் என்னென்னமோ சொல்கிறாங்க. இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் என்னென்ன பீரியடு இருக்குன்னு கூட தெரியல. கம்முனு அப்போ கற்றுக்கிட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு எங்களுக்கு உதவுது. இது மாதிரி வந்து நீங்களும் கற்றுக்கிட்டு போட்டு பழகுனீங்கன்னா உங்களுக்கு நான் வாரம் ஒரு முறை ஒரு நாட்டுங்கிற விதமாக நான் எல்லா நாட்கூடையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டில் இந்த நாட்டு வந்து சாதா நாட்டில் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்துட்டு நான் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கேன் பாருங்கள். இது வந்து மூளை கார்னர் திருப்புறது, நாம் ரன்னிங் ஒயர் வச்சு கார்னர் திருப்பிட்டு வந்தது எப்படி அப்படின்னு இப்போ பார்த்தீங்கல்ல. 4 மூலையும் திருப்பிட்டு வந்து தான் மேலே ரன்னிங் ஒயர் வச்சு போட்டுட்டு வரணும். இப்போ வந்து 2 மூலை திருப்பிட்டோம் பாருங்கள். இது வந்து 1 ரோல் கூட அளவு, ஆனால் இது வந்து ஹைட் அதிகமாக கேட்டிருக்கிறதுனால இது வந்துட்டு 1.5 ரோல் வரும். நான் உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 3rd பார்ட்டில் கூட எப்படி ஃபினிஷ் பண்ணி சொருகிறது, அதுக்கு வந்து ஹேண்டில் எப்படி போடுறது, அதுக்கு ஃப்ளவர் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் வந்துட்டு குமிழ் எப்படி அடிக்கிறதும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுலேயே கூட நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், குமிழ் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறது. சில சகோதரிகள் கேட்குறாங்க குமிழ் எப்படி வைக்கிறது அப்படின்னு. பாருங்கள், இப்போ வந்து 2 கார்னர் நம்ம திருப்பிட்டோம். இப்போ வந்து 3வது கார்னர் பக்கமாக வந்துட்டோம். இதுதான் வந்து 3வது கார்னர் திருப்புற இடம் பாருங்கள். இது ப்யூர் ஒயிட் அப்படிங்கிறதுனால தான் கீழே பாய் போட்டு அது மேலே வச்சு உட்காந்து நான் போட்டுட்ருக்கேன். அவங்க ஒரு துளி கூட அழுக்கு படக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால தான் பாருங்கள். இது வந்து இப்போ 3வது கார்னர் நம்ம திருப்ப போகிறோம். கார்னர் ஒன்றும் திருப்புறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ நம்ம லைனாக வர கூடைகள்லாம் நம்ம நாட்ஸ் போட்டுட்டு வந்தோம்ல, கார்னர் திருப்பும்போது பாருங்கள். இப்போ நம்ம திருப்பிட்டு இந்த ஒயரையும் இந்த பக்கம் போகிற ஒயர் அடிபாகத்துக்கு போட்டோம் இல்லையா, அந்த ஒயரையும் நெட்டு ஒயரையும் எடுத்து ஒரு முடி போட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு முக்கோணம் தான் வரும். முக்கோணம் பார்த்திங்களா, முக்கோணம். இதாவது 3வது லைனு நம்ம 3வது கார்னர் திருப்பிட்டோம். சரிங்களா, 3வது கார்னர் ஃபஸ்ட் ஒயரை எடுத்து திருப்பிட்டோம். அப்புறம் 10 நாட் போட்டுட்டு 4வது கார்னர் நம்ம திருப்ப போகிறோம் பாருங்கள். இது வந்து 4வது கார்னர் திருப்ப போகிறோம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது செல்லு புது செல்லாக இருக்குங்காட்டி வீடியோ எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள், நீட்டாகவும் இருக்குது இந்த செல்லு. இப்போ பாருங்கள், நம்ம வந்துட்டு 4வது கார்னர் திருப்ப வந்துட்டோம். இது வந்து நீங்கள் சின்னதாக ஒரு ரோலில் கூட நீங்கள் மேக் பண்ணிக்கலாங்கிறக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு. இப்போ 4வது கார்னர் பாருங்கள், சைடு ஒயரையும் நெட் ஒயரையும் நம்ம திருப்ப போகிறோம். திருப்பி 4வது கார்னர் போட போகிறோம் பாருங்கள்.
இது வந்து 4வது கார்னரு பாருங்கள். இந்த பக்கம் திருப்பினா அதே மாதிரி இந்த பக்கம் 2 கார்னர் திருப்பிட்டோமா. இது வந்துட்டு 3வது கார்னர். இது 3வது கார்னர் பாருங்கள். இது 3வது, இது 4வது. 4ம் திருப்பிட்டோம். இப்போ நம்ம வந்து ஜாயின் பண்ண இடத்துலையே நம்ம வந்து நிற்கிறோம் பாருங்கள். இது வந்து நம்ம ஜாயின் பண்ண இடம். நம்ம 4 இன்ச்சுக்கு ஒயர் விட்டு ஜாயின் பண்ணோம்ல அந்த இடம் பாருங்கள். குட்டி லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போய் நியூ சப்ஸ்கிரைபராக இருந்தால் போய் பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு குட்டி லேடர் நாட் போடுறது எப்படிங்கிறது தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்துட்டு நாம் சுற்றி ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி நம்ம கொண்டாந்துருக்குறோம். இந்த உள் ஒயரை நம்ம 4 இன்ச்சுக்குள்ளே விட்டோம் இல்லையா, அந்த ஒயரை வந்து இந்த மாதிரி சொருகிக்கிங்க. ஒரு 4 நாட்டுக்கு வர மாதிரி சொருகிக்கிங்க. நல்லா இழுத்து விட்டு சொருகிக்கிங்க இந்த மாதிரி சொருகிட்டு இப்போ லேடர் நாட் போடுறது எப்படின்னு பாருங்கள். இது வந்துட்டு நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி போட்டுட்டு வந்தோம். இது வந்து தொடங்கினது, இது முடித்த நாட்டு. அதுக்கு வந்து லேடர் நாட்டு எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிக்கிங்க. சுற்றிக்கிட்டு அந்த முதல் தொடங்கணும் இல்லையா, அந்த நாட்டை லைட்டாக லூஸ் பண்ணுங்கள். கீழே லூஸ் பண்ணி இழுத்து விட்டுட்டு அதே அளவுக்கு மேலே இழுத்து விட்டுக்குங்க. இழுத்து விட்டுட்டு கட்டை விரலில் சுற்றணுமில்ல அந்த ஒயரை உள்ளே விடுங்க. உள்ளே விட்டுட்டு இந்த இழுத்து விட்டிங்கல்ல அந்த நாட்டோட ஒயரை எடுத்து பாருங்கள். இந்த நாட்டை இழுத்து விட்டிங்கள அந்த ஒயரை திருப்பாமல் உள்ளே எடுத்து இப்படி விடுங்க. உள்ளே விட்டு எடுத்துட்டு இந்த பின்னாடி வந்துடும் பாருங்கள். நல்லா இழுத்து விட்டுக்குங்க. நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த லேடர் நாட் போட்ட நாட்டை விட்டுறணும். சரிங்களா? இந்த மாதிரி ஒயர் வந்து போட போட திருகிக்கும். ரன்னிங் ஒயர் வந்து இந்த மாதிரி போட போட திருகிக்குமா, அதை வந்து இப்படி சுற்றி விட்டிங்கன்னா நீட்டாக சுற்றி முறுக்கில் எடுத்துரும். இதுக்கு பேர் ஒயர் சுற்றுறதுன்னு நாங்கள் சொல்லுவோம். சொல்லிட்டீங்களா? சுற்றி எடுத்துட்டு இப்போ ரன்னிங் ஒயர் வந்து பின்னால் போயிடுச்சா, அதை வந்து நம்ம எடுக்கணும். நம்ம லேடர் நாட் போட்ட நாட்டை எப்பவுமே விட்டுட்டு அதுக்கு பக்கத்தால் இருக்கிற நாட்டத்தை எடுக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இதை நீங்கள் போட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான இனிமேல் வாரம் ஒரு நாட்டு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாரம் ஒரு டுட்டோரியல் மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கூட